அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பால் கொழுக்கட்டைனா ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நான் ஒரு ஹெல்தி வெர்ஷனாக கேப்ப மாவு வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 200 கிராம் கேப்ப மாவுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி ஒரு 1/2 to 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஓரளவு லூஸாகவே பிசைஞ்சிக்கோங்க. நார்மல் வாட்டர்லேயே பிசைஞ்சு ஒரு 5 minutes ரெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா டைட் ஆகிறதுக்கு. 200 கிராம் மாவுக்கு 250 கிராம் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் ஆப்ஷனல் தான். நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், கருப்பட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே நான் ஒரு 1/2 டம்ளர் கரைகிறதுக்காண்டி நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தூசி எதுவும் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நான் இதை கரைச்சி எடுத்திருக்கேன். இது இந்த சைடில் நம்ம கொழுக்கட்டையை நம்ம உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. நம்ம கையில் லைட்டாக கீ இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, கையில் தடவிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். குட்டி குட்டி பால்ஸாக ரொம்பலாம் நம்ம ப்ரெஸ் பண்ணி அமுக்கணும் அப்படிலாம் இல்லை. இது ரொம்பவே ஈஸியாகவே நமக்கு ரவுண்ட் செய்கிறதுக்கு வந்துடும். குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை வேறு எதுவும் ஷேப்ஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி ஷேப்ஸ்லையும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கிடலாம். நம்மளோட வெல்லமும் பக்கத்தில் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப திக்காலாம் வேணாம், கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்காண்டி இந்த இதெல்லாம் 1/2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரையாது. இதை விட்டுட்டு லைட்டாக ஈவன் ஆக்கிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈவன் ஆக்கிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா கரைஞ்சிரும் இந்த கொழுக்கட்டை. ரொம்பவே மிஸ்டேக் பண்ணிடாமல் கரெக்டாக பண்ணுங்கள். இது கூட நான் ஒரு பிஞ்சு கீ ஆட் பண்ணியிருக்கேன். எதனாலன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடாமல் இருக்கிறதுக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு 5 minutes ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லமே இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து, வெளியில் நமக்கு கொழுக்கட்டை பார்க்கும்போது வெந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. நான் செக் பண்ணி பார்த்தேன் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. நார்மல் ஃப்ளேம்லனா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுத்து நான் இதில் ஒரு 1/2 முடி தேங்காய் எடுத்து நல்லா பால் அரைப்போம் பார்த்திங்களா, நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி திக்காக 1/2 முடி தேங்காய் பால் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. புதுசாக நான் செஞ்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா வருமோ வராதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராகவே வரும். தேங்காய் பால் ரொம்ப கொதிச்சிடாமல் ஒரு நார்மல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்து நல்லா ஒரு அளவுக்கு ஒரு 50% தேங்காய் பால் ஹீட் ஆகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இது கூடயே நான் 2 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. மறந்துட்டேன், ஸ்டார்டிங்லேயே போடுறதுக்கு மறந்துட்டேன். 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 50% தேங்காய் பால் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டை நல்லா என்ரிச் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி நான் லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ நல்லா திருவி இது கூட ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளோட சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.